பிரபலமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய ராஜனோட இந்த திடீர் தற்கொலை முடிவு திரையுலகத்தினர் மத்தியிலும் ரசிகர் மத்தியிலும் பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. பிரபல திரைப்பட தயாரிப்பாளருடைய ராஜன் மே 17ஆம் தேதி கூவமாத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட உடலை தீயணைப்பு வீரர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அவருடைய தற்கொலைக்கான காரணத்தை பத்தி போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம். ராஜன் அவரோட இந்த ஒரு முடிவு தமிழ் திரையுலகத்தினர் மத்தியில கடும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் நடந்த எக்கச்சக்கமான திரைப்பட விழாக்கள்லையும் எந்த ஒரு சமரசமும் இல்லாம பல பிரச்சனைகளுக்கு ராஜன் குரல் கொடுத்திருக்காரு. இதனாலேயே திரைப்பட விழாக்கள்ல இவரை சீஃப் கெஸ்டாகவும் கூப்பிடுவாங்க. தயாரிப்பாளர், கதாசிரியர், இயக்குனர், நடிகர்னு சொல்லி பன்முக திறமை கொண்டவராகவும் இருந்திருக்காரு. எக்கச்சக்கமான பல வெற்றி படங்களை இவர் கொடுத்திருக்காரு. சொல்ல போனா இவர் திரைப்படங்களை தயாரிக்க ஆரம்பிச்ச புதுசுலயே எக்கச்சக்கமான வெற்றி படங்களை கொடுத்தது மூலயமாவும் கடைசியா இவர் நடிப்புல பகாசுரன் படம் வெளிவந்ததும் முக்கியமான விஷயம். மே 17ஆம் தேதி காலை நேரத்துல தான் இவரு சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய கூவாத்துல குதிச்சு தன்னோட உயிரை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது இப்ப தெரிய வந்திருக்குது. உடல் மிதக்கும் போதுதான் அந்த பகுதியில் கூடிய தீயணைப்புத்துறை அந்த உடலை மீட்டு அது ராஜன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. எப்பவும் போல இயல்பா வீட்டுல இருந்து கிளம்புனவரு திடீர்னு எதுக்கு ஆத்துல குதிச்சு இந்த ஒரு முடிவை எடுக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா மாறி இருக்கு. ரீசெண்டா இவருடைய மறைவை பத்தி பிரபலமான தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய அழகப்பன் கூட ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல ராஜன் என்னோட நீண்ட நாள் நண்பர், தயாரிப்பாளர் சங்கத்திலையும் விநியோகஸ்தர் சங்கத்திலையும் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ணவர். திரைத்துறையில பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. ஒரு படம் வெளியாகிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உடனே உதவி பண்ணுவாரு. அவர் பார்க்கறதுக்கு வெளியில தோற்றத்துல கோபமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவர். எக்கச்சக்கமான தயாரிப்பாளர்களுக்கு ஆதரவா இருந்திருக்காரு. யாருக்கிட்டையும் உதவி கேட்காம தன்னம்பிக்கையோட வாழ்ந்தவர். ராஜன் கடந்த சில மாசங்களாவே குடும்பத்திலிருந்து தனியா தங்கி வந்ததாகவும் தகவல் கிடைச்சிருக்குதான். இருந்தாலும் அவருக்கு பொருளாதார சிக்கல் எதுவும் இல்லை அப்படிங்கிறதும் பள்ளி நிர்வாகம் உட்பட எக்கச்சக்கமான வழிகள்ல அவருக்கு வருமானமும் இருந்திருக்குதான். மேலும் அழகப்பன் அவர்கள் இதை பத்தி பேசும்போது அவரு கடன் வாங்கி கஷ்டப்பட்டவர் கிடையாது. சினிமாவில் படம் தயாரிச்ச காலகட்டத்தில் கூட பண நெருக்கடி பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நடிகராக ஆகணும் அப்படிங்கிற கனவோட தான் அவர் சினிமாவுக்கு வந்தார். ஆனால் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார் அப்படிங்கிறது எங்களுக்கே புரியல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ அவரோட நெருங்கிய நண்பர் கூடிய அழகப்பன் அவர் வருத்தத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் பண பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் குடும்பத்தோட தனியாக பிரிஞ்சு வாழ்ந்து வந்துருந்தாலும் எந்த விதமான பிரச்சனைகளும் கருத்து வேறுபாடுகளும் கடந்த சில மாசங்களா அவர் ஃபேஸ் பண்ணல அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு. அப்ப அவருடைய திடீர் முடிவுக்கு என்ன காரணம்? உண்மையாவே தற்கொலை தானா இல்ல வேற ஏதாவது விபரீதம் நடந்திருக்குமா அப்படிங்கிற கோணத்திலையும் போலீசார் விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்து இந்த ஆத்துல அவர் எத்தனை மணிக்கு விழுந்து குதிச்சிருக்காரு, இல்ல வேற யாராவது தள்ளி விட்டுருக்காங்களா, விபரீத சம்பவம் நடந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்கள்ல விசாரணை நடந்து வந்துட்டு இருக்கு. ஏதாவது உண்மை வெளிவருமா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.